1.7 crore people ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ஸ்டார் கிரேஸால இருக்க முடியுமா, இல்லை அது மட்டும் தான் ரீசனா? இருக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ப்ரிவிலேஜ், அதாவது சலுகை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு மனுஷனோட வாழ்நாளில் அவங்களோட முயற்சியினால அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு மசில் மெமரியாக ஸ்டோர் ஆகி அதை என்றைக்குமே வேல்யூ பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவே அதே ப்ரிவிலேஜ் அவங்களோட முயற்சினால இல்லாமல் அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட முயற்சினாலேயோ இல்லை நம்ம இல்லாத இன்னொருத்தவங்களோட முயற்சினாலேயோ நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ப்ரிவிலேஜ்லேருந்து என்டைட்டில்மெண்ட்டாக மாறுது. என்டைட்டில்மெண்ட்னா உரிமை, அதாவது பிறப்புரிமைன்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு தான் பிறந்தப்பிலேருந்தே அந்த ப்ரிவிலேஜஸ் கிடைக்கிறனால எப்போவுமே இருக்குது அப்படின்றப்போ பிறப்புரிமை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ரிவிலேஜ் இன்விசிபிள் ஆகி என்டைட்டில்மெண்ட்டாக மாறிடுச்சு. நாளடைவில் இது என்ன ஆகுதுன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை லூஸ் பண்ணி கம்ப்ளேசண்ட்டாக மாறிடுவாங்க. பை கம்ப்ளேசன்ட் ஐ மீன் நம்ம இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குன்றப்போ முன்னாடி போகணுன்றதுக்கான மோட்டிவேஷனும் லேக் ஆஃப் அர்ஜென்சியும் வந்துடும். அப்படி இருக்கிற பீப்புள் ஒரு டெசிஷனை எடுக்கிறப்போ அவங்க நேச்சுரலி பர்சனல் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சவங்களாக ஆயிடுறாங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெகி மெக்கின்டாஷ் அப்படின்ற அமெரிக்கன் ஃபெமினிஸ்ட் அண்ட் ஆன்டி ரேசிஸ்ட் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட பப்ளிகேஷன்ஸ் எடுத்து படிங்க.